செக்ஷுவலா என்னென்ன கொடுமைப்படுத்த முடியுமோ உலகத்துல அத்தனை கொடுமையையும் இந்த பெண்கள்ல பேர் சேர்ந்து பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா அப்படி பண்ணதின் அடிப்படையில தான் இந்த வீடியோக்களை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தர் கிராவிட்டி A1க்கு என்ன ரோல், A2க்கு என்ன ரோல் விரிச்சு இடத்துக்கு வர வச்சான். ஆமா இவன் மிரட்டி செக்ஷுவலா இது பண்ணா. ஆமா இப்ப முடிச்சிட்டு இவன் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட்டான். இந்த மாதிரி வகைப்படுத்துறாங்களா அந்த 9 குற்றவாளிகளை? வகைப்படுத்துறதுல யாருக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் முடிவெடுக்கிறது தான். அதுல என்ன கேட்டா அனைவருக்குமே தண்டனை வழங்க வேண்டும்ன்றதுதான் சிபிஐ தரப்பு. அனைவருக்குமே சாகுமறை தண்டனை. இதுல பாத்தீங்கன்னா உச்சபட்ச தண்டனை சாகுமறை, சிறையில கிடக்கணும், உள்ளே கிடந்துட வேண்டியதான். குறைந்தது அப்படின்னு பார்த்தா 20 ஆண்டு கால சிறை தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும்ன்றது அரசு தரப்பு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை. அதை என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஏற்றுக்கொண்டு வகைப்படுத்துறாங்க. யாரு, இவனோட ரோல் இவ்வளோ, இவனோட ரோல் இவ்வளோ, இவனோட ரோல் இவ்வளோன்னு சொல்லி இவனுக்கு தண்டனை அறிவிச்சிட்டாங்க. அவங்க குடும்பம் கதறி அழுவுது. எத்தனை பெண்கள் கதறி அழுதாருன்னு நமக்கு தெரியும். அதனால அதை பத்தி நம்ம அதை யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டல. மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறார்கள். அதுவும் இல்லாம குறிப்பா இந்த பாதிக்கப்பட்ட அந்த 8 பெண்கள் இருக்காங்க இல்லையா, புகார்தாரர்கள், அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து 85 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சப்சிக்வெண்டா இவங்க எல்லாருக்குமே சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. ரொம்ப குறைவான தொகை மாதிரி தெரியும். இல்ல, அதாவது என்ன கேட்டீங்கன்னா இவங்க தண்டனை பெரிய ரொம்ப கொடூரமான ஒரு பாலியல் குற்றத்தை இல்ல, இது அப்பீல் போலாம். ஃபைன் கொடுத்தாங்க. இது அது அக்ரிவாய்னா சிபிஐ அப்பீல் போலாம். என்னங்க நீதிமன்றத்தில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு வழக்குல ஒரு குற்றவாளிக்கு 10 லட்சம் போட்டாங்க. இன்னைக்கு எல்லா குற்றவாளி 9 பேர் சேர்த்து 1,50,000 வருது. சிபிஐ போலாம். தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவிச்சு பேசிட்டாரு. அதனால அப்பீல் போக வாய்ப்பு கம்மி தானே? வாய்ப்பு கம்மி இருந்தாலும் அக்ரிவாய் அந்த பார்ட்டி இருக்காங்க, யாரு பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க நீதிமன்றத்துக்கு போலாமே. 8 பேர்ல யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க. ஐயா ஒரு தீர்ப்பு வந்துச்சு, அதுல இது மாதிரியான இதே ஃபைன் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், அவர் மீது அதிகப்படியான ஃபைன் வாங்கி கொடுங்க, அப்படின்ற ஃபைன் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேள்வி நீதிமன்றத்தில் 1008 வாய்ப்பு இருக்கு.